மகாபெரியவாச்சரணம். பெருமாள் அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு திருப்பதி நினைவுக்கு வருவது போல மதுரையில் இருக்கக்கூடிய கூடல் அழகர் அவரும் நமக்கு நினைவுக்கு வருவார் இல்லையா? ஏன் அப்படின்னா அவருடைய பெருமை இவ்வளவுதான் கிடையாது, அப்படிப்பட்ட பெருமை வாய்ந்தவர். அப்படி சொல்லும் பொழுது இந்த கூடல் மாநகர் அப்படிங்கிறதுக்கு எதற்கு ஒரு காரணம் வந்தது? ஏன் இதை கூடல் அழகர் அப்படின்னு இந்த பெருமாளை சொல்கிறோம் அப்படின்னா, மதுரையில் ஒரு தடவை தொடர்ந்து மழை பெஞ்சுக்கிட்டே இருக்கு. அப்போ அந்த மழையும் அளவுக்கு மீறினால் அதுவே வெள்ளமாக மாறி வெள்ளக்காடாக மாறி மக்களை அழுத்து விடும் இல்லையா? அந்த ஒரு நிலை வருகின்ற பொழுது மக்கள் அனைவரும் நீயே கதி என்று பெருமாளை சரணடைந்து தம்மை காக்கச் சொல்கின்றனர். பெருமாளும் அவர்களுடைய வேண்டுகோளை ஏற்று நின்றார். என்ன பண்ணினார் அப்படின்னா 4 மேகங்களை ஏவுகிறார். அது என்ன பண்ணுச்சா, அந்த 4 மேகங்களும் மதுரையை சுற்றி ஒன்று கூடி மழையிலிருந்து மக்களை காத்தன. எப்படின்னா அது அப்படியே ஒரு கூடாரம் மாதிரி ஆயிடுச்சுங்க. அப்போ அந்த கூடாரம் என்ன பண்ணுச்சு? மக்களை காத்து விட்டது. எப்படி கிருஷ்ணன் கோவர்தன மலையை தூக்கி அந்த மக்களை காத்து நின்றானோ, இங்கு இந்த பெருமாள் மேகங்களை கொடுத்து மழையிலிருந்து மக்களை காத்தார். இப்படி 4 மேகங்கள் ஒன்று கூடி காத்ததால் தான் இந்த தலத்துக்கு என்ன பேர் வந்துச்சுன்னா நான் மாட கூடல், கூடல் மாநகர் அப்படின்னு சொல்றாங்க. அதனால தான் இங்க இருக்கக்கூடிய பெருமாளையும் கூடல் அழகர் என்று சொல்கிறார்கள். ஆக தமிழில் பார்க்கும் பொழுது ஒவ்வொரு பெயருக்கும் ஒரு காரணங்கள் உண்டு. அந்த காரணத்தை தெரிந்து கொண்டால் அந்த தலத்திற்கு செல்லும் பொழுது நம்மையும் அறியாமல் ஒரு இன்பமான அனுபவம் ஏற்படும். ஏன் அப்படின்னா இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த தலத்தில் நாமும் நிற்கின்றோம், அந்த பெருமாளின் பார்வைக்கு நாமும் தென்படுகின்றோம் என்று நமக்கும் ஒரு பிரமிப்பாக இருக்கும். ஏன் அப்படின்னா எந்த ஒரு தலத்திற்கு செல்ல வேண்டும் என்றாலும் அவன் அருள் இல்லாமல், அவன் கருணை இல்லாமல் நாம் செல்ல முடியாது. அதனால தான் யாத்திரைகள் எதுக்கு செய்தாலும் அந்த பெருமாளை வேண்டிக் கொள்கிறார்கள். என்னென்ன பெருமாளே நீ நான் அங்கு வர வேண்டும் என்று நீ நினைக்க வேண்டும் அப்படின்னு தான் சொல்லுவாங்களாம். அப்ப அந்த பெருமாள் நம்மளை நினைக்கணும், இந்த ஜீவன் இங்கு வரட்டும் என்று. அப்படித்தான் நாமும் ஒவ்வொரு ஸ்தலங்களுக்கும் செல்கிறோம். இது போன்ற விஷயங்களை தெரிந்து கொண்டு அந்த ஸ்தலங்களின் சிறப்புகளை தெரிந்து கொண்டு செல்லும் பொழுது அங்கு நாம் அமர்ந்து அந்த நினைவுகளை ஒன்று கூட்டி பார்த்து அந்த பெருமாளை நினைக்கும் பொழுது நம்மையும் அறியாமல் நம் கண்களில் ஓரத்தில் சிறிது நீர் கசியத்தான் செய்யும். மகாபெரியவாச்சரணம்.